ஹாய், நீங்கள் உங்கள் ஃபார்ச்சுனர் லெஜெண்டருக்கு ஒரு ப்ரீமியமான ஆடியோ வித் மினிமலிஸ்டிக் செட்டப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் உங்கள் பொன்ராஜ் ஸ்டீரிஸ் கார் ஆடியோ நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் கொண்டு வந்திருந்தார். ஸோ நாங்கள் இனிஷியலாக டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு ப்ரீமியமான ஆடியோ பில்டு பண்ணணும், பட் எனக்கு மல்டிபிள் ஆம்ஸ் அண்ட் டிஎஸ்பிலாம் வேண்டாம், எனக்கு ஒரு ஆம் கம் டிஎஸ்பிலே எனக்கு எல்லா சொல்யூஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அண்ட் அவர் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் 2-வே ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுறேன் அண்ட் லேட்டர் ஸ்டேஜில் வந்து நான் 3-வே அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஎஸ்பி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நாங்கள் அதனால் ஆடிசனில் ஃபோர்ஸாங்கிற 8.14ங்கிற ஆம்கம் டிஎஸ்பி வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சீட் வரனால நம்ம சீட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பெரிய கிளாஸ் ஏபி ஆம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியான ஆம்ஸ் எல்லாமே இதில் பிளேஸ் பண்ண முடியாதனால ஸோ நாங்கள் இவருக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ இது ரொம்ப ஒரு போர்ட்டபிள் சைஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த பிளேஸில் வேணாலும் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 சேனல் வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணும் அண்ட் 6 சேனல் வந்து நீங்கள் ஆர்சிஏ ப்ரீ அவுட் இருக்கும். ஸோ இந்த 8 சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் சேனல் வந்து உங்களுக்கு 65 வாட் ஆர்எம்எஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பியூராக ஒரு ஆக்டிவ் ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் உங்களுக்கு ஈஸியாக இதோட பவர் வச்சு உங்களால் வந்து டிரைவ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து நீங்கள் 2 சேனலை பிரிட்ஜ் பண்ணால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 வாட்ஸ் வரைக்குமே புஷ் பண்ணும். ஸோ நாங்கள் இந்த கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா ஒரு 2-வே ஆக்டிவ் செட்டப் பில்டு பண்ணி கொடுத்தோம். ஸோ இதில் வந்து ஆடிசன் ஓஸோட ஒரு 2-வே மட்டும் ஃபர்ஸ்ட் பில்டு பண்ணி கொடுத்து அண்ட் ரியரில் வந்து ஆடிசனோட APK 165 காம்பனன்ட் பிளேஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்விட்டருக்கு மட்டும் டைரக்ட் சேனல் 1-2 எடுத்துட்டோம் அண்ட் சேனல் 3, 4, 5, 6 நாங்கள் பிரிட்ஜ் பண்ணி ஒரு 200 வாட்ஸ் வந்து அந்த மிட் பேஸுக்கு புஷ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ பிகாஸ் கண்டிப்பாக நம்மளோட மிட் பேஸ் வந்து மினிமம் 80 வாட்ஸ் அபோவ் இருக்கிறனால ஸோ நம்ம பவர் கொஞ்சம் நல்லா த்ராட்டில் பண்ணி கொடுத்தோன்னா அந்த மிட் பேஸோட ரெஸ்பான்ஸ் வந்து க்ளீனாக இருக்குங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமர் வந்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு ராக்ஃபோர்டோட ஒரு மோனோவும் ஒரு சப்வூஃபரும் இருக்குது பழசு அப்படின்னு சொன்னால நாங்கள் அதை ரீட்டைன் பண்ணி அந்த ஒரே ஒரு ஆம்கம் டிஎஸ்பி மட்டும் போட்டு அண்ட் ப்ரிசைஸாக கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ஒயர் டேம்பரிங் பண்ணாமல் க்ளீனாக இன்ஸ்டலேஷன் பண்ணி அண்ட் அவருக்கு ஏற்ற மாதிரியே மல்டிபிள் ப்ரீசெட் கேட்டிருந்தார் எங்கிட்ட. ஸோ அதனால் ஆடிசனில் டிஆர்சி ஏசின்னு ஒரு கண்ட்ரோலர் மட்டும் பிளேஸ் பண்ணி கொடுத்து அண்ட் அவங்க கேட்ட மாதிரி ஒரு சிங்கிள் சீட்டும் அண்ட் சில நேரங்களில் அவங்க கோ பேசஞ்சர் சீட்டில் போகிறனால அந்த சீட்டுக்கு ஒரு டியூனிங்கும் அண்ட் எல்லாரும் ஃபேமிலியோட போகும்போது ஒரு ஆல் சீட் டியூனிங்கும் போட்டு அவருக்கு ப்ரிசைஸாக இன்ஸ்டால் பண்ணி அண்ட் க்ளீனாக டியூன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர்ஸ் வெரி வெரி ஹாப்பி வித் அவர் அவுட்புட். ஸோ இது மாதிரி உங்கள் ப்ரீமியம் கார்ஸுக்கு ஒரு மினிமலிஸ்டிக்காக ஒரு க்ளீனாக ஒரு ஆடியோ பண்ணால் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.